இப்போ தாவேகா தரப்புல இருந்து அவங்க ஒரு புது ஃப்ரேஸ வந்து முன் வச்சிருக்காங்க. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஃப்ரேஸ் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இப்போ அது அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் இளம் பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அதிமுக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அது நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாதுங்க. அது நேச்சுரலி ஒரு ஒரு போல்டான தலைவி அப்படின்னு அவங்களுக்காகவே ஒரு ரசிகை பட்டாளம் உருவாகி இருந்த காலத்துல இருந்த வாக்கு சதவீதம் இல்ல. அது திமுக கொஞ்சம் ஏமாத்தி நாங்க ஓட்ட பஸ் விடுறோம் அதுல போங்க அப்படின்னு அதுக்கு ஒன்றும் 1000 ரூபாய் தரோம், லிப்ஸ்டிக் வாங்கி பூசிக்கிட்டியா, நீ பிடிச்சவனோட ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கலாம், பவுடர் போட்டு வந்துட்டியா அப்படின்லாம் ஒரு பக்கம் காசு கொடுத்து கேவலம் பேசுற அதனால் வசீகரிக்கப்பட்ட ஒரு இளம்பெண்கள் கூட்டம் அந்த பக்கம் போயிருக்குது. சோ விஜய் அந்த 40 வயது 45 வயதுக்கு உட்பட்ட மகளிர் ஓட்டை பிரிச்சார்னா அதிமுகவுக்கு அதுல பெரிய லாஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 75 வருடத்தை கடந்த ஒரு திராவிட கட்சியும் 50 வருடத்தை கடந்த ஒரு திராவிட கட்சியும் நேச்சுரலா அந்த வாக்கு சதவீத சரிவு அப்படின்னு இருக்கிறதுனாலதான் யாரோ இது பண்ணா யாரோலாம் ஏறி நாட்டாம சொல்லுவாங்க. சீமான் அவர்கள் நம்ம தமிழ் தேசிய அதிபர் ஒரு 8% வாக்கு அவரு வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாருங்க. பாஜக சில பேரெல்லாம் கதை கட்டுவாங்க அந்த மாதிரி இல்ல, அதாவது நோட்டாவுக்கு கீழம்பாங்க, அது இல்ல, அது ஒரு 8% வாக்கு. சோ 8 8 16. விஜய்க்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10% போட்டீங்கன்னா 16 பிளஸ் 10 26 ஏறத்தால ஒரு பாத்தீங்கன்னா 30% வாக்கு இவங்க எடுக்கிறாங்க. தேர்ட் பிளேயர்ஸ் அப்படின்னுங்கிறவங்க எடுக்கிறாங்க.